அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய அல்லாஹுவின் திருநாமத்தை கொண்டும் நமது தலைவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய துவா பரக்கத்தினாலும் ஃபேஸ்புக் நண்பர்களுக்கும் யூடியூப் நண்பர்களுக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். ஆஸ்மாவுக்கு தேன் ஓதி கொடுக்கப்படும், மூச்சு திணறலுக்கு தேன் ஓதி கொடுக்கப்படும், குரான் ஆயத்து தான் ஓதி கொடுக்கப்படும். அல்லாஹுடைய மாபெரும் கிருபையை கொண்டு குணமாகும். அல்ஹம்துலில்லாஹ். அத்தியாயம் 2 வசனம் 36. இதன் பின் ஷைத்தான் அவர்கள் இருவரையும் அதில் இருந்து வழி தவற செய்தான். அவர்கள் இருவரும் இருந்த சொர்க்கத்தில் இருந்து வெளியேற செய்தான். இன்னும் நீங்கள் இறங்குங்கள், உங்களில் சிலருக்கு பகைவர்களாக இருப்பீர்கள். பூமியில் ஒரு குறிப்பிட்ட காலம் வரை உங்களுக்கு தங்குமிடமும் சுகம் அனுபவிப்பதும் உண்டு என்று கூறினோம் அப்படின்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வசனத்தில் சொல்கிறான். உதாரணம், ஆதம் அலைஹிஸ்ஸலாமோ அவ்வா அலைஹிஸ்ஸலாமோ அல்லாஹுடைய பேச்சியை கேட்காம அந்த கோவக்கனியை தின்றதுனால இந்த சொர்க்கலோகத்தில் நீங்கள் இருக்காதீங்க, இந்த சொர்க்கத்தை விட்டு நீங்கள் இறங்குங்க, உங்களுக்கு உங்களுக்குள்ள பகைவர்களாகவே நீங்கள் இருப்பீங்க அப்படின்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு சாபத்தை போட்டு அனுப்பி விட்டான். அதனால தான் இப்போ ஒருவருக்கு ஒருவர்கள் பகைவர்களாகவே இருக்கிறதுக்கு என்ன காரணம்னு சொன்னால் அல்லாஹுடைய சாபம் தான் அது. அப்புறம் கொஞ்ச காலத்துக்கு இந்த உலகத்தில் உங்களுக்கு சுகம் அனுபவிப்பதற்கு இருக்குன்னு சொல்லி இறக்கி விட்டான். ஏன் இறக்கணும்னா, இறைவன் முன்னாலே சொல்லியிருக்கான்ல, அந்த மரத்துக்கிட்ட நெருங்காதீர்கள், ஷைத்தான் உங்களுக்கு பகிரங்கமான ஒரு எதிரியாக இருக்கான், அவன் பேச்சை கேட்காதங்கன்னு சொன்னால் அல்லாஹ்வுடைய பேச்சை விட்டுட்டு சைத்தான் பேச்சை கேட்டதுனால இந்த உலகத்தில் ரப்புல் ஆலமீன் இறக்கி விட்டான். யார் அல்லாஹுவை நம்பி நல்லது செய்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா மறுபடியும் அந்த இருந்த இடத்தையே சொர்க்கத்தையே மனிதர்களுக்கு கொடுப்பான் என்று சொல்லி உங்களிடம் விடை பெறுவது மன்சூர் அலி ஜக்கரியா தபுராக். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுடைய பாவத்தையும் என்னுடைய பாவத்தையும் மன்னிச்சு மறுபடி இருந்த சொர்க்கலோகத்துக்கே நமக்கு அல்லாஹ் தருவான் என்று வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டு எனது உரையை முடிக்கின்றேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.